வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் சொன்னீங்க, அப்பா உங்கள் கல்யாணத்தில் நடந்த ஒரு சில கலாட்டாவெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்பான்னு. அது யோசனை பண்ணேன். ஒரு முக்கியமான கலாட்டாங்க இது. இது நிஜமாலுமே ரொம்ப என்னால் மறக்கவே முடியாத கலாட்டா. என்னன்னு கேளுங்க. தாலி கட்டுறோம். ஒரு 9லேருந்து 9:45 முகூர்த்தம். நாங்கள் வீட்டிலேருந்தே ஒரு 8:30 மணிக்கே மாப்பிள்ளை வந்து ஆட்டோவில் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸும் கூட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கோயில், முருகன் கோயில். அந்த கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கிட்ட பந்தல். அப்போலாம் இந்த மாதிரி தான் மண்டபம்லாம் முடிக்க மாட்டாங்க எங்கள் காலத்தில். எல்லாம் வீட்டுக்கிட்ட பந்தல் போட்டு வீட்டுக்கிட்ட தான் சமையல்லாம் பண்ணுவாங்க. அப்போ சமையல்லாம் நடந்துட்டு நாங்கள் போயிட்டோம். பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. நான் போகிறப்ப என்ன பண்ணேன், சஃபாரி ட்ரெஸ் புதுசாக கல்யாணத்துக்குன்னு தைச்சிருக்கிறேன். சஃபாரி ட்ரெஸ் போட்டு எங்கள் தம்பி ஒருத்தர் தான் கடைசியாக. அவங்ககிட்ட வந்து என்னுடைய பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு துண்டு புதுசாக தைச்சதுங்க. நல்லா காஸ்ட்லியானது. அதை வந்து நல்லா ஐரன் பண்ணி இது பண்ணி சூப்பராக இருக்குது புதுசு. அதை வந்து ஒரு மஞ்சள் பயிர் போட்டு, தம்பி இது அங்கே எடுத்து வந்துடுறா. நான் சைக்கிள் இல்லாமல் வரான். அப்போல்லாம் சைக்கிளுங்கிறது பைக் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டுவானுங்க. தம்பி மறக்காமல் எடுத்து வந்துடுறாங்க. நான் கொடுத்துட்டான் அவன்கிட்ட. நாங்கள் போயிட்டோம், முன்னாடி போயிட்டோம். இவன் என்ன பண்ணால் அங்கே போய் நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க பசங்க. எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கேமரா கொண்டு வந்துருந்தான் ஒருத்தன். அதில் விதவிதமாக ஃபிலிம் ரோல் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. சரி, பொண்ணு வந்துருச்சு. நேரம் வந்து நெருங்குது. மணி 9:15 இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை போய் பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸோடையே வந்துருச்சு. எங்கள் சம்சாரம் வந்து பட்டு புடவை என்னென்ன கட்டணுமோ அதோடு அவங்க வந்துட்டாங்க. இப்போ நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ட்ரெஸ்ஸு எங்கடான்னு பார்த்தா சைக்கிளில் மாட்டி வச்சுட்டு இவனும் அந்த பக்கம் கோயிலுக்கு அந்த பக்கம் போயிருக்கிறான். பையோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கடா எல்லா இடத்துலையும் தேடுறோம், தொலைவுறோம். ஒன்றும் இந்த பூசாரியே ஐயரே வந்து இதாகிட்டாரு. அவரும் சரி எங்கள் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் தேடு போகிற நரிக்கின்ற கோழி கோவா போயிடுச்சு. இப்போ தாலி கட்டணும், என்ன பண்ணுறது? வேறு வேட்டி எல்லாம் இந்நேரத்துக்கு எங்கே போய் வாங்குறது? அந்த ரெடிமேடுங்கிறேன் இது அது என்னது சஃபாரி ட்ரெஸ்ஸோடையே நின்றுக்கிட்டு அப்படி சாம்பல் கலர் சஃபாரி இது அதிலே தாலி கட்டிட்டேன். மனசே இப்போ தாலி கட்டுறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. சந்தோஷமே எனக்கு உடஞ்சி போச்சுங்க. சேர்ந்து தாலி கட்டி இப்படி போயிட்டு அதே நினச்சிட்டு சின்ன பையன், அவனை போய் என்ன போய் திட்ட முடியும்? சைக்கிளில் மாட்டி இருந்திருக்கான் மஞ்சள் பையில். பையோடு யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு இது இல்லாமல் கோயில் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும். சுற்றி கித்தி பார்த்துக்கிட்டு அவன் இருக்கும்போது சைக்கிளில் வழியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என்ன போய் சொல்ல முடியும்? எது திட்டில் கூட நான் சரி விட்ற கல்யாண நாள் முடியும். இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு தினம் ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். பாய்.